அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். அப்படி உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள் உள்ள கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பிரயஸ்தானத்தில் குரு பகவானும், ஜென்மத்தில் செவ்வாயும், தனஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசி நேயர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இணைகின்றாருங்க. ராசிக்குள் லாபாதிபதியான செவ்வாய் நுழைவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் முன்னேற்றமாக இருக்குங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக அரசு வேலைக்கு முயற்சித்து வந்த மிதுன ராசியினருக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க துணிந்து மேற்கொள்ளலாங்க. இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற இருக்கீங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. தொழில் புரிபவர்களுக்கு புதிய முன்னேற்றம் இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சிம்ம ராசியில் புதனும் சூரியனும் இணைந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. விரையாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் விரயங்கள் குறையுங்க. அப்படியே விரயங்கள் இருந்தாலும் கூட அவை சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே சூரியன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. புதனுகுலமாக இருக்கிறாருங்க. அதே போல் மற்ற கிரகங்களினால் எந்தவித நன்மையும் எதிர்பார்க்க இயலாது. சுக்கிரனுடைய நிலையினால வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் கூட அவற்றிலும் ஏதாவது ஒரு செலவுகள் குறுக்கிட்டு கொண்டே இருக்குங்க. குருவும் செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகள் வரன் அமையுங்க. அப்படியே அமைந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. உடல் ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் விரயஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகுங்க. சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் உங்களுக்கு உணர்த்தது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத வாத பிரதிவாதங்களில் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால உங்களுடைய அன்றாட பணிகள் நீங்கள் அதிக கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்துல அவற்றில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் உள்ளதாலும் விரயஸ்தானத்தில் குரு செவ்வாய் கூட்டு சேர்ப்பதாலும்
உங்களுடைய பணிகளில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கடுமையாக உழைத்தும் மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்வது கடினமாக தாங்க இருக்கும். ஏதாவது ஒரு குற்றங்குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினர் இடைத்தரகர்களிடம் ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை ராகுவினுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஈடுபாட்டோடு செய்வது நல்லது. யாரையும் நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. இருந்தாலும் சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். விற்பனையில் மந்த நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியங்க. சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என கிரக நிலைகள் உங்களை எச்சரிக்கை செய்து சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படலாங்க. அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தால் கையில் பணத்தை வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் ஆதரவாக இல்லைங்க. இதன் விளைவாக இந்த 2 வாரங்கள் படிப்பில் கவனம் குறையுங்க. அதன் பிறகு கிரக நிலைகள் சாதகமாக மாறுவதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. கூடியமான வரையில் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகள் தங்களுடைய ப்ராஜெக்ட்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. படிப்பை தவிர வேற எந்த விஷயத்திலும் நேரத்தை வீணாக்க கூடாது. ஏனென்றால் இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்குதுங்க. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட்டிருக்கும். தற்போது விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவை விட சற்று கூடுதலாக இருப்பீங்க. வயல் பணிகள்ல நீங்க பணம் விரயமாக கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. சூரியன் சுபபலம் பெற்றுள்ளதால் அரசாங்க சலுகைகள் தேடி வரும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து விரயத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளை சுபபலம் பெற்றுள்ள சுக்கிரன் தீர்த்து வைக்கிறாருங்க. குடும்ப நிர்வாகம் ஒரே சீராக இருக்குங்க. உடல் நலன் சம்பந்தப்படும் போது உடனுக்குடன் எளிய சிகிச்சையின் மூலம் குணம் கிடைக்குங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் சனி பகவானுடைய நிலையினால அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது சூரியனும் சுக்கிரனும் அவற்றை உடனுக்குடன் நல்லபடியாக தீர்த்து வைப்பார் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாக இருந்த சுக்கிரன் நீச்சம் பெறுவதால குழந்தைகள் வழியில் சில பிரச்சனைகள் வரலாங்க. பூர்வீக சொத்துக்கள் சில இடர்பாடுகள் ஏற்படலாங்க. கற்பனையான எண்ணங்களால் மனதில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று நிதானமாக இருப்பது அவசியங்க. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு தோறும் சூரிய நாராயணனை வணங்குங்க. தினம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. தேங்கும் காரியங்கள் வேகம் எடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.